யாவருக்கும் மகிழ்ச்சியனாக ஒரே நிமிஷம் கொஞ்சம் தண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது உரை இறந்தால் உண்ணும் உணர்விறந்தாள் மாயை திரை இறந்தாள் காண்கின்ற தேவை வரைபெறுகிறாள் வரைவாசிப்பது நவாள் வாழ்த்துவது நாடகமாய் பூசிப்பதும் சிறப்பு. அதாவது உரை இறந்தால் அடுத்து உண்ணும் உணர்விறந்தாள் மாயை திரை இறந்தாள் காண்கின்ற தேவை. இதை காண்கின்ற தேவை அப்படி படிக்கிறது. அமைதியாக பேசுதல் உழைத்து இறைவனை சிந்திக்கின்ற தேவைக்காக இறைவனை சிந்திக்காமல் இறைவனை சிந்திக்கும் உணர்வு வந்து தெளிவடைய வேண்டும். உரை இறந்தால் உணர்விறக்கும். எல்லாம் சிவன் செயல் என்று எண்ணும் பொழுது என் செயல் இது என்ற உணர்வு இறந்து போய்விடும். இந்த உரை இறந்து என் செயல் யாவதொன்றும் அறிகிறேன் என்று வந்தால் மாயை திரை இறந்து போகும். அப்போதுதான் அந்த இறைவனை காண முடியும். வரை பெருக வாசிப்பது நாவாள் வாழ்த்துவது நாடகமாய் பூசிப்பதும் சித்தப்பொய். இங்கே தேவையற்ற வார்த்தைகளை பேசிக்கொண்டு தேவையில்லாத செயல்களை செய்து கொண்டு மாய திரையாகிய உலகியல் நாட்டங்களுக்கால் நாம் இறைவனை வாசிப்பதாலோ இறை நூல்களை வாசிப்பதாலோ இறைவனை வாழ்த்துவதாலோ சும்மா பலர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக இறைவனை பூஜை செய்வதுதான். இதெல்லாம் மெய்யை தராது. இதையெல்லாம் நமக்கு பொய்யான மோகத்தையும் ஆக இது இன்னொரு பொருளும். உரை இறந்தால் உண்ணும் உணர்வு இறந்தால் மாயை திரை இறந்தால் காண்கின்றது. இறைவனை எப்ப காண முடியும் அப்படிங்கிறதுக்கு விடை சொல்றாங்க. உரை இறந்தாலும் இறைவனை காணலாம். அவரை சிந்தியாமல் இருக்கும் நிலை மாறி சிந்தித்து என் செயல் யாதொன்றும் அறிகிறேன் நான் செய்கிறேன் என்கின்ற உணர்வு இறந்தாலும் இறைவனை காணலாம். இந்த உலகம் மாயை அல்ல, இறைவனை காண்பதற்கான ஒரு கருவி என்ற இந்த உலகம் மாயையானது என்கின்ற திரையை இந்த திரைக்குள் சிவலிங்கம் உள்ளது, பெருமான் இருக்கின்றார் என்பதை உணரும் பொழுது இறைவனை காண முடியும். அவ்வாறு உரை இறக்காமல் உணர்வில்லாமல் காரிய நான் பெரிய குருநாதர், நான் பெரிய தேவையற்ற பெரும் புகழுக்காக அந்த இறைவனை காண நினைப்பதாக சொல்பவர்களால் அவரை காண இயலாது. உரை இறந்தால் இறைவனை காணலாம், உண்ணும் உணர்வு இறந்தால் இறைவனை காணலாம், மாயை திரை இறந்தால் காண முடியும் என்று அறிவித்து அதுவன்றி பலரும் பாராட்டும் வண்ணம் திருமுறைகளை வாசிப்பதாலோ பலர் புகழ நாவால் வாழ்த்துவதாலோ நாடகமாய் பூஜிப்பது போல ஒரு பிறர் முன்னால் ஒரு தோற்றத்தை உருவாக்குவதாலோ இதெல்லாம் பொய்யானது. ஆக ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது தேவையற்ற பேச்சு இருக்கக்கூடாது. ஆனா நம்ம கோயிலுக்கு போனாதான் பேசிட்டே இருக்கும். யாரோ வருவாங்க, எதோ கேட்பாங்க, சொந்த கதை சோக கதை. நீங்க கைலாசத்துக்கு போன
புராணத்துல காசிக்கு போன கதைன்னு அங்க பேசிக்கிட்டு இருந்தா இறைவனை காண முடியுமானா காண முடியாது. என்ன அதே போல இறைவனை பற்றி சிந்திக்காமல் உண்ணும் அப்படிங்கிறது இங்க இரண்டு சொல்லி இறைவனை பற்றிய நினைவுகளை நமக்குள் ஏற்படுத்திக் கொள்ளாமல் இறைவனை காண வந்திருக்கிறோம் என்கின்ற உணர்வு இல்லாமல் என்ன வாழ்ந்தால் அதுவும் செயல் கிடையாது. ஆனால் இறைவனை காண வந்திருக்கிறோம் என்ற உணர்வோடு கண்டால் சிலை கடவுளாகும். அதே போல என்ன சாமி செலதானே அப்படிங்கிற மாயையில் இருந்து நீங்கி இறைவன் இந்த திருமேனியில் இருக்கின்றான் என்கின்ற உணர்வு கைவிடப்பட்டார். அங்கு இறைவனை காண முடியும். ஆக கோயிலுக்கு தேவையில்லாமல் கோயிலுக்குள்ள பேசக்கூடாது. சாமி தான் கும்பிடணும், இறைவனை பற்றி பாடணும், இறைவனை பற்றி புகழணும். அது கூட உங்க மனதிற்குள் தான் புகழணும். அப்படி உரையிறந்து இறைவனை உணர்ந்து இறைவனை இது சிலை அல்ல, இது இறைவன். நீங்க அப்படியே போய் ஒரு ஆலயத்துல போறோம், சிவருமான் உயிரோட உட்கார்ந்துட்டு வாடா கைலாஸ் என்னடா எப்படி இருக்க அப்படி கேட்பாருங்கிற ஃபீலிங்கோட கோயில் போகணும். சாமி கும்பிட போகக்கூடாது, சாமியிடம் உறவாட செல்ல வேண்டும். அததான் இங்க சொல்றாரு. சாமியிடம் இறைவனை புகழ் வேறு எந்த புகழையும் பேசாமல் நான் இறைவனை காண்ட வந்திருக்கிறேன் என்ற நான் இறைவனை கோயிலில் சாமி கும்பிட வந்திருக்கிறேன் என்பதற்காக பதிலாக இறைவனை கண்டு பேச வந்திருக்கிறேன் என்ற உணர்வோடு என் முன் இருப்பது சிலை அல்ல, இந்த பிரபஞ்ச கர்த்தா என்பதை உணர்ந்து நீங்கள் பார்த்தால் கோயில் உள்ள அனைத்தும் இறை திருமேனி. அது உங்க கூட பேசும், நீங்க சொன்னதெல்லாம் செய்யும், நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்கும். அதை விடுத்து ஐயா சூப்பரா பிரசங்கம் பண்றாரு, ஐயா அற்புதமா தேவாரம் பாடுறாரு என்ன அப்படின்னு ஊர் புகழ நம்மளும் சற்று செருக்கோடு அப்படி நான் பூஜை பண்ணலைன்னா நான் அலங்காரம் பண்றேன்னா சாமி நல்லா இருக்காது இருக்கும் அப்படின்னா ஒரு கற்பனைக்குள்ள போகாம அந்த மாயை திரை நம்மை மறைக்காமல் இறைவன் என் முன்னிருப்பவன் இறைவன் என்ற உணர்வை இது இறைவன் அல்ல திருமேனி என்று மறைக்கிற அந்த எண்ணம் தான் மாயத்திரை. அந்த மாயத்திரை அகற்றாமல் நீங்க இறைவனை பற்றி பெரிய புராணம் வாசிப்பதாலோ நாவினால் திருமுறைகள் பாடி வாழ்த்துவதாலோ பலருக்கான பூஜை செய்வதாலோ அதெல்லாம் இறைவன் கண்ணோட்டத்தில் எப்படி சூப்பரா நடிக்கிறோம்னா உண்மையா திக்கலாட்டம் பண்றோம் அப்படின்னு சாமி நம்மளை பார்த்து அப்படி ஜாலியா சிரிச்சுட்டு அப்பாடி இவனால நம்ம பிரச்சனை கிடையாது, இன்னும் சில பிறவிக்கு இவன் பூமியில தான் இருந்தாகணும் அப்படின்னு சாமி ஒரு முடிவு பண்ணி தண்ணி தெளிச்சு பூமியிலேயே விட்டுருவார். ஆக நாம் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது தேவையில்லாம கோயிலுக்குள்ள போயிட்டு வெளியே வர்ற வரைக்கும் இறைவன் கிட்ட மட்டும்தான் பேசணும். இறைவனை காண வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரே உணர்வு தான் இருக்கும். மற்ற எல்லாம் நம்முடைய வழிபாட்டை கெடுக்கக்கூடிய மாய திரைகள். வெளியே பேசாதவங்க கூட கோயிலுக்குள்ள போனா ஐயா எப்படி இருக்கீங்க. ஆக இங்க எங்க ஊர்ல ஒரு அன்பர் இருக்காரு, கோவிந்தராஜன் பேரு. என்னை விட அதிகமா வளன்னு எல்லார்டையும் பேசிட்டு இருப்பாரு. ஒரே ஒரு நாள் அந்த முப்பீசர் கோயில் லாம்பனேரியில அவர் பன்னீர்செல்வம் வந்தவங்க வாய்தான் உனக்கு பெரிய பிரச்சனை பேசாதன்னு. இன்னைக்கு வரைக்கும் அந்த பையன் கோயில் பகுதிக்குள்ள பேசுறதே இல்லை. அவன் வாழ்வில் எங்கேயோ முன்னேற்றம், ஆன்மீகத்துல ஒரு 6 அடி உயர்த்து ஒரு சிவலிங்கத்தை கொண்டாந்து எம்டி பேக்கெட்டா எடுத்து வச்சு ஒரு பெரிய சிவாலயம் கட்டி என்னென்னமோ பண்றான், எப்படின்னு தெரியல. ஆக உரையிறந்து உணர்வோடு இறைவனை ஏற்றினார் இறைவன் உங்கள் உடன் எழுந்து அருளி தன்னை காட்டுவார் என்பது இந்த பாடலின் பொருளாக திருவள்ளுவர் உணர்த்தியது. ஆக நாளை தொடர்ந்து அடுத்த பாடலை சிந்திப்போம். நமச்சிவாய.
கைலாஷ். ஹலோ ஐயா, நமச்சிவாய வாழ்க்கங்கய்யா. இந்த பாடலுக்கு எல்லா இறைவு உணர்த்திய பொருள் கைலாஷ். சரிங்கய்யா, சரிங்க. சரியா தவறா? ஐயா, என்னங்கய்யா தவறு இருக்க முடியும்? ஆஹ்? இதில் நீங்கள் சொல்கிறதுல என்னங்கய்யா தவறு இருக்க முடியும்? அப்படியெல்லாம் இல்ல, நான் சொல்லல. விஞ்ஞான சம்பந்தர் எழுதி வச்சத படிச்சு. இது எத்தனாவது பாடல்லைங்க வருது இது? அதுல வரிசையா பாருங்க, இருக்கும் முறை இருந்தால்னு இருக்கும், 8ஆவதோ 9ஆவதோ. சரிங்கய்யா, சரிங்க. சரிங்கய்யா. ஐயா, ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. சொல்லுங்க. கள்ள புலனைந்தும் காணாமணி விளக்கேன்னு சொல்றதுக்கு என்னங்கய்யா அர்த்தம்? ஆமா, கள்ளத்தனம் தானே பண்ணது, கண் காது மூக்கு உடம்பெல்லாம். காணாமணி விளக்கேன்னாங்கய்யா? காணாமணி எல்லாம் இறைவனையே மங்க விடாமல் காப்பாற்றக்கூடிய, தொடர்ந்து எரியக்கூடிய விளக்கு, முடிவில்லாமல் எரியக்கூடிய தன்மையுடைய விளக்கு. அப்ப அந்த வரிக்கு என்னங்க விளக்கம்? காணாமணி விளக்குன்னு சொல்றாரு, கள்ளப்புலன்னு சொல்றாரு. நல்ல புலனையும் அந்த 5 புலன்களும் இறைவனை காட்டக்கூடிய ஒளியாக மாறிவிடும். சிந்திக்கும் கண் எதிர்க்கும் இறைவனை பார்க்கும் காது இறைவன் புகழை கேட்கும், உடல் இறைவன் தன்மையை தான் அடையும். இதெல்லாம் நமக்கு இறைவனை நமக்குள் சேர்க்கக்கூடிய விளக்காக கருவியம்மா. கருவி மையல் நீங்கி காரணத்தை அடையும். இந்த 5 புலன்களும் இறைவன் இறைத்தன்மையை நம்ம உடையதாக மாறும். விளக்கு இருந்தாதான வெளிச்சத்தை பார்க்க முடியும். ஆமாங்கய்யா, இல்லையா? ஆமா. இறைவனை காண மாயையாகி இருளில் இறைவன் நடனம் ஆடுகிறார் என்றால் நாம் மாயையில் இருக்கும் வரை திரைக்கு இல்லால் வந்து பார்க்க முடியாது. திரை விலகுனா, அதாவது அறியாமை இந்த 5 புலன்கள் மூலம் நமக்குள்ள நுழையுது. மெய்வாய் செவி கண் மூக்கு அது வழியா தானே எல்லாம் காது கேக்குது. அன்னைக்கு காசிபர் தவம் சிந்திச்சோம் இல்லையா? ஆக இது 3 நெறிப்பட்டா இறையின் நிலை நாம் அடைஞ்சிடும் இல்லையா? ஆன்மா இறை நலனை அடையும் பொழுது இந்த 5 புலன்கள் பேசுவதும் உண்மையாகவும் செய்வதும் கேட்பதும் உண்மை, எல்லாமே சிவமான தன்மை பெற்றுள்ள. அதனால விளக்கு என்ன பண்ணது? மூலஸ்தானத்திற்கு இறைவனை காட்டுதா? ஆமாங்கய்யா. அது போல இது இறைவனை அடைந்து இறைநிலையில் இந்த ஆன்மாவை நிலைக்க செய்யும். வேறு சிந்தனைக்குள் கண்ணும் போவாது, காதும் போவாது, மூக்கும் போவாது, செயலும் போவாது. சரிங்க. அதுதான் கள்ள புலனையும் காளாமணி விளக்கு. நிலையாக இருந்து திடீர்னு கட் ஆயிடுச்சு. கண்டினியூ பண்ணுங்க. குறை இருந்தால் அப்படின்னா பேசாம இருக்கிறது, அது அப்படியே பொருள் தலையில புறப்பொருள் எழுதியிருப்பாங்க. என்ன உரை, உரை அதுல மிக தெளிவாக சொல்லுவாங்க. உரை இருந்தால், உண்ணும் உணவு இருந்தால், மாயை திரையிறந்தால் காண்பிக்கும் காணும் தேவன் அப்படிம்பாரு. அது காணும் தேவைன்னு அது தேவையான பொருள்ங்கிற மாதிரி மீனிங் வைக்கலாம். மீனிங் மாறி. ஆக கோயிலுக்கு போனா கைலாஸ் சொல்றது, கைலாசு அப்பா அம்மா உங்களை பத்தி விசாரிச்சுட்டு ஆனந்தமா பழகிட்டாங்க, பரவாயில்ல. கைலாஸ் சொல்றது கைலாஸ் சம்பந்தம் இல்லாத விஷயத்தெல்லாம் பேசினா வெறுத்து போய் மாட்டோம். அப்படித்தானே கைலாஸ்? ஆமாங்க, ஆமா. அது போல இங்க
போனா கோயில் சார்ந்தவற்றை அந்த நிலையில் நம்ம வழிபாடு போக்குவரத்துல தெளிவா இருக்கணுமா எல்லாமே. எப்பங்கய்யா கள்ளப்புலன் காணாமலை விளக்கு ஆகுங்கய்யா? எப்போ உள்ளம் பெருங்கோயில் ஆகும்? எப்போ ஊனுடம்பு ஆலயமாகும்? இப்ப உள்ளம் பெருங்கோயிலாகவும் ஊனுடம்பு ஆலயமாக தான் இருக்கு. நீங்க உங்கள் கடமைகளை செய்யும் போது அது தானே மாறிடும். ஆனா உணர மாட்டேன். என்னைக்கு ஆகும் எனக்கு என்னைக்கு இப்ப உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சி ஒரு 30,000 சம்பளம் கிடைச்சிருச்சு. அந்த வேலையில வர வருமானத்தை வச்சு எப்படி வாழணும்னு தெரியாம எனக்கு என்னைக்கு வேலை கிடைக்கும் வேலை. நீங்க உங்களுக்கு அடுத்த வேலையே நிரந்தரமான நினைக்காத அடுத்த வேலையை நினைச்சிட்டியாங்கிற மாதிரி இறைவன் இவ்வளவு தெளிவாக நான் உனக்குள் இமைப்பொழுதும் நீங்காமல் இருக்கிறேன் என்றெல்லாம் உணர்த்தி பின்னும் என்னைக்கு ஊனுடம்பு ஆலயம் ஆகும் என்னைக்கு அப்படின்னு நம்மளே போட்டு குழப்பிக்கிட்டாங்க. என்னைக்குமே ஆயிடுச்சுன்னா இன்னைக்கே ஆயிடுச்சு. ஆகும் தானே இறை சிந்தனையோட வாழ்க்கை போகுது. புதுசா ஆனது எங்க போய் மறுபடியும் ஆகும். புதுசா நீங்க அதான் இதய கோயில் அப்படிங்கிற அப்போ உங்க இதய கோயிலுக்குள் இறைவன் இருக்கும் பொழுது ஊனுடம்பு ஆலயம் ஆயிடுச்சு. கண்டிப்பா கண்கள் இறைவனைத்தானே காணுது. கோயில் போனா எதுக்கு பிள்ளைங்க பார்த்து அப்ப இறைவனை பார்த்தது இல்ல. கண்ணு மணிவிளக்கு ஆயிடுச்சா? யாராவது பக்கத்துல வளவளன்னு பேசுனா சாமியை பத்தி பேசுப்பா ஏற்பாங்கிறமில்ல. காது இறைவனை பற்றி கேக்குதா? நாய் இறைவன் புகழை பாட சொல்லுதா? நீங்க ஆழ்ந்து இறைவனை வழிபட்டு வேற கடவுளே போதுனா கூட ஒரு உணர்வு வராது. ஏன்னா நீங்க உள்ள கடவுளை பார்த்துக்கல இன்னொரு கடவுள் மேல மோதனா எங்க தெரிய போகுது. அப்ப எல்லாம் இருக்குது. ஆனா எது நம்ம அடைய தவம் இல்லைன்னு முட்டாள்தனமா எல்லாத்தையும் இழந்துட்டு உணராமல் இருக்கல் இழக்கிறது உணராமல் வாழ். அதான் உணர்த்தில் உணர்வேன் உணர்ந்தாயேன் ஆயேன் கனத்தும் உணரும் வகை காணி உணர்த்தி என்னும் பூண்ட மலை மாயை கண்ணும் ஊற்றி சிவானந்தத்தில் ஆண்டருவை சுத்தணும். புரியுதா? அப்படியே லைன்ல இருங்க, மறுபடியும் வருவேன் லைன். சொல்லுங்க. புரியுதா கைலாஷ்? அப்ப நான் ஒரு வேலை கொடுத்துட்டாரு செய்யறோம். நான் என்னைக்கு வேலைக்கு போவேன்னா இன்னைக்கு நம்ம தகுதிக்கு எதுக்கோ அதுக்குரிய சம்பளத்தோட ஒரு வேலை கிடைச்சுன்னு நாளைக்கு அதை விட சம்பளத்தேற்ற வேலை கிடைக்கும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க எத்தனை கம்பெனி மாறினாலும் வேலை செய்யதானே போறீங்க. கண்டிப்பா ஓனர் ஆகல இல்லைங்க. அப்ப இந்த உடம்பு வந்துருச்சு. அந்த கள்ளப்புலன் கடவுளை காட்டுது, கடவுளை சிந்திக்குது, கடவுளை பேசுறது, கடவுள் இன்னும் எப்படி ஆகுறதுன்னா நீங்க நான் வேலைக்கு சேர்ந்து கூட சில ஆட்கள் இதெல்லாம் ஒரு வேலையா அந்த வேலை அப்படி இருக்கும்னு சொல்றாங்கல்ல. ஆமாங்கய்யா. அப்ப இந்த வேலையில ஆதாயம் அடைஞ்சு குடும்பத்துக்கு ஒண்ணும் செய்யாதவா இருக்காங்க. அந்த வேலைக்கு ஓடிடுறாங்களா? இல்லைங்க. இருந்தாலும் எனக்கு என்ன கவர்மெண்ட் வேலையா கிடைச்சு பிரைவேட் வேலைன்னு குழந்தைக்கு தெரியுதுல்ல. ஆமாங்க. போல இறைவன் நடத்தினாலும் உணராமல் என்னைக்கு ஆவேன் அப்படின்னு என்னைக்கு ஆக முடியும்? அதான் ஆயாச்சு, மறுபடியும் என்னைக்கு ஆகும்? உணர்ந்தால் மட்டும்தான் எதிராக உணர முடியும். உணரலைன்னா எதையும் உணர முடியாது. சரியா கைலாஷ்? உண்மைதாங்க உண்மைதான். ஏன்னா எத்தனை வருஷமா இவன் பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க உயிர் என்ன
ஓங்காரமாய் நின்று மெய்யாவுக்குள்ளா பாடம் தேடி கண்டு கொண்டேன் திருமாலோட நான் புகழ் தேடி தேடுனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் எவ்வளவு நாள் பாடம் செய்யறோமா இல்லையா கைலாச? ஆமாங்க ஐயா. அப்ப உள்ள இருக்காருன்னு பாடிக்கிட்டு என்னைக்கு ஊன் உடம்பு ஆலயம் ஆகும்னா யாருடைய தவறு? கண்டிப்பா. நம்ம தவறு. அதான் நிஜம். ஆமாங்க ஐயா, ஆமா. ஆனா புதுசாலாம் ஒண்ணும் ஆவறதுக்கு இல்லை. என்னைக்கு அது கற்பிப்பவன் உணர்ந்தவனாக இருந்து கற்பிக்கணும், அல்லது கற்பிப்பவன் தெளிவாக தெரிந்து கற்பிக்கணும் இல்லையா? இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாங்க. இமைப்பொழுது கூட சாமி உனக்குள் நீங்காதிருக்கார். அதோட நீட்டிக்கிறாங்க, இறைவன் நீங்காதிருப்பதால் உன்னுடைய ஊனுடம்பு உள்ள ஆலயமாக இருக்கிறது அப்படின்னு யாராவது சொல்றாங்களா? இறைவன் எங்க இருப்பாரு? ஆலயத்தில் இருப்பார். ஆலயத்தில் தானே இருக்காரு. ஆமாங்க. ஆலயம்னா என்ன? ஆன்மா லயப்படும் இடம் ஆலயம். அதான பொருள். அதான பொருள் கைலாசு. ஐயா ஆமாங்க, நீங்க சொல்லுங்க. அப்ப உங்களோட ஆலயம் உங்களுக்கு ஆயிடுச்சா இல்லையா? எனக்கு ஆயிடுச்சுப்பா. உங்களுக்கு ஆட்சியா இல்ல இருக்கிறவங்களுக்கு ஆட்சியானால நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்? எங்க வீட்டுல கடவுள் இருக்காருன்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா நான் தினம் பூஜை பண்றேன், எல்லாம் பண்றேன், உணர்றேன். உங்க வீட்டுல கடவுள் இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? அவங்க எங்க வீட்லயும் கடவுள் இருக்குன்னு நம்மளா கடவுள் இருக்காரு. ஒரு வரியில நம்முடைய இணைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் ஓங்காரமாய் நின்று அப்படின்னு 2 வார்த்தையை வச்சுட்டு கூட உள்ளம் பெருங்கோயில போய் உடம்பு ஆயிடுச்சா இல்லையான்னு உனக்குன்னா எவ்வளவு பேர் தெளிவடைவாங்கல்ல. அதற்காக இறைவன் இன்னைக்கு கைலாஸ் இந்த கேள்வி கேட்க வச்சிருக்காரு. கரெக்டான கைலாஸ்? ஆமாங்க. நீங்க இந்த கேள்வி கேட்கலன்னா அது எப்படி உடம்பு ஆலயம் ஆயிடுச்சு அப்படின்னு உணராம இருக்கவங்க எப்படி உணர்த்தது? ஆமாங்க. உணராம இருக்கிறவங்க ஏனெனில் சொக்கடாத என்பது தெளிவா சொல்லுது. உணர்த்தில் உணர்வில் உணர்த்தாத மாயின் கணத்தும் உணரும் வகை காணி உணர்த்தி என் உள் பூண்ட மலமாயை கண்மம் போக்கி சிவானந்தத்து ஆண்டு அருள் சரியா போயிட்டா? கண்டிப்பா. கைலாசம் ஐயா ஆமாங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அப்ப கள்ள புலனையும் இறைவனை காண்பிப்பதால் காலாம் மணியில காய்ச்சா? ஆமாங்க. அதுக்கு மேல இது ஒண்ணு விளக்கமே இல்ல. ஒரே ஒரு திருவாசக வரியிலேயே உண்மை திருமந்திரத்தில் பொருள் இருக்கு. நம்ம ஒரு கிராஸ் டாக் வந்துட்டு இருக்குது லிங்கராஜ். அதனால கைலாஸ் கேள்வி கேட்டா விடை தெரியும். நான் கேள்வி யாராவது கேளுங்க, ஏதோ ஒரு கேள்வி கேட்கணும்ல. ஐயா அப்ப இறந்துட்டோம்னா இந்த ஊன் உடம்பு ஆலயமா இருக்காதாங்க? இறந்துட்டோம்னா அதை பத்தி எல்லாம் இப்ப என்னவே, அதுக்கு எதுக்கு தேவையில்லாத இதுதான் தேவையில்லாத கேள்வி. கோயில் இடிச்சுட்டு வேற கோயில் கட்டுறதுனால அங்க இறைவன் இல்லைன்னு அர்த்தமா? கோயில் இடிச்சுட்டு கட்டுறாங்க கைலாஸ். சரிங்க. மறுபடியும் சாமி எழுந்துறாரா இல்லையா? ஆமாங்க. உயிர் ஒண்ணு செத்து போய் புதைக்கல. கோயில் பாலடைஞ்சு போச்சு, இடிச்சிட்டு புதுசா கட்டுறாங்க. அப்போ அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அந்த சிவம் இல்லையாங்கய்யா? அந்த கேள்விக்குள்ள போகக்கூடாதுங்கிறேன். சரிங்க. சோதிக்க வேண்டாம், குழம்பிடும், அதுக்காக சொல்றேன். புரியுதா? சரிங்க. அதனால இதுதான் மிக்கு சோதிக்க. அதனால இருங்க, வரேன், லைன்லயே இருங்க, வரேன். ஜிலேபி 1/4 கிலோ 1 2 பீஸ்.
ஜிலேபி 1/4 கிலோ ஒண்ணு 2 பீஸ். புரியுதா கைலாஷ்? அவரு விரைவாசையில முடிக்கிறாருல, தேடி கண்டு கொண்ட என்னோட அந்த தலையை நீ வெங்காயம் முடிஞ்சிருது இல்ல கைலாஷ்? ஐயா ஆமாங்கய்யா, நீங்கள் பேசுங்கய்யா, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கய்யா. இல்ல, தேடி கண்டு கொண்டேங்கிற வார்த்தைக்கு பிறகு அவர் அந்த பாடல தொடரல இல்ல. ஆமாம் ஆமாம். கண்டு கொண்ட பிறகு எதுக்கு தொடரணும்? கண்டு கொண்டேன் இருக்கிறப்ப இருக்கா, போன பிறகு இருக்காங்க இல்ல. இருக்கும்போதுதான் வரும், போன பிறகு ஒன்னும் வராத உடம்பு. கால் கிலோ ஜிலேபி ஒண்ணு 2 பீஸ் தாங்க, 0 ஊத்தி விடுங்க. அலைச்சல். எங்கேயா போனீங்க இன்னைக்கு? அந்த இலங்கை அன்பர்கள்லாம் வந்தாங்க, பகிர்ந்துக்குங்க என்னென்ன பண்ணீங்கன்னு. அவங்க கிட்ட என் கூட பேசணும். அதுக்காக பெருந்துறை வரைக்கும் கார் எடுத்துட்டு வந்து அவங்க வண்டியில ஏறிட்டு அவங்க இளம்பிள்ளை வரைக்கும் வந்துட்டு ஜிலேபி 1/4 கிலோ ஒரு பாக்கெட்டு 2 பீஸ் தனியா 0 ஊற்றிக்கலாம். அப்புறம் அவங்கள அப்படியே கூட்டி வந்துட்டு இளம்பிள்ளை வந்து அங்க ஏதோ துணி எடுக்கணும். நாங்க யாரோ அங்க தைலபுரி ஆதீனமா யாரோ ஒரு ஆளு அங்க இருக்காரு. அவருக்கு இன்னும் கொஞ்சம் 0 ஊத்துங்க. அவருக்கு வந்து பார்த்துட்டு சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம், போறேன். நான் இப்படியே கிளம்பிட்டேன். அப்ப எங்க சாப்பாடு ஜிலேபி வேணும், அப்படியே வாங்கிட்டு. சரிங்க சரிங்க. கீதா அம்மாவுடைய ஃப்ரெண்ட்ஸாங்கய்யா? கீதாம்மா அவங்களுடைய நண்பர்களாங்கய்யா? அவங்க நண்பர்கள். கீதா அம்மா வந்திருந்தாங்களா? அவங்க எல்லாம் வரலங்க. சரிங்க சரி. இவங்கெல்லாம் வரல, இவங்க வந்திருந்தாங்க. வந்ததுல இருந்து இறையர்கள் எல்லா இடங்களிலும் நம்மோட அவங்களுக்கு கண்டு. இரண்டாவது, நம்முடைய சைவநன்னறி பதிவுகள் சில அனுப்பிச்சிருந்தேன், அதையெல்லாம் கேட்டுட்டு உங்ககிட்ட நிறைய அப்படின்னாங்க. மத்தியானம் 12 மணில இருந்து அவங்கள பாக்குறதுக்காக இன்னைக்கு ஒரு பொழுதே காக்க வேண்டிய ஆகி போச்சு. அவரு அங்க காமாட்சிபுரம் ஆதீனத்துல அவங்க பேசி முடிச்சு இவங்களை வெளியே அனுப்புறதே, அதான் நல்ல ஓரளவு வெளிநாட்டு அன்பர்கள்னா இந்த அங்காளம் கோயில் பூஜை பண்றவங்க, மாரியம்மன் கோயிலுக்கு எல்லாருமே அவன் ஆதீனம்னு போட்டுக்கிறான்ல இல்லையா கைலாஷ்? எங்க ஊர்ல ஒரு சோமேஸ்வர் கோயில் ஒருத்தர் பூஜை பண்றாரு, அவரு சோமேஸ்வரர் ஆதீனம்னு போட்டுக்கிட்டான். நங்கவள்ளி நங்கை ஆதீனம்னு போட்டுட்டான். அது மாதிரி காஞ்சிபுரத்துல ஒரு ஐயாவுடைய மாணவர் ஒருத்தர் காமாட்சிபுரி ஆதீனம்னு வச்சு ஏதோ வேள்வி மந்திர தந்திரம்னு ஏதோ பண்ணுவாராட்டு. அவங்க எல்லாம் வெளி நாட்டுக்காரங்க வந்தா கொஞ்சம் அவங்க வெளிநாடு போனா சப்போர்ட்டபுளா இருக்குமில்ல, அதுக்காக அவங்க அங்க போய் 2 மணி நேரம் அது இதுன்னு லேட் ஆகி அவங்க என்ன பார்த்தப்ப சாயங்காலம் 6 மணி. பெருந்துறை போய் சோழீஸ்வரரை கும்பிட்டு அப்படியே போனோம். அவங்க வந்தாங்க, அப்படியே டைம் ஆயிடுச்சு. நிறைய பேசிட்டு வந்தோமா,
கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. நம்ம சும்மாவே செல்ல வச்சுட்டே மணிக்கணக்கில் பேசுவோம்.